ஹலோ மக்களே! எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபரா இருந்தா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ சரி, இப்ப நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னியோட நியூஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? தளபதி 68 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ரொம்ப மும்முரமா போய்க்கிட்டு இருக்கு. உங்க எல்லா பேருக்கும் தெரியும். வெங்கட் பிரபு வந்து அவர் பாய்ஸ வச்சு இந்த படத்த வந்து பேங்காக், டர்க்கி, அதுக்கப்புறம் அசர்பைஜான் சொல்லிட்டு சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தாச்சு. சோ இப்ப வந்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அ அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு ஒரு கேள்வி வந்து இப்ப வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% படம் வந்து முடிஞ்சிருக்கு. பேரு வைக்கலையாமா? ஓகேவா? சரி இப்ப முடிஞ்சோனே, சரி என்ன டைட்டில் வைக்க போறீங்கன்ற மாரியான ஒரு டிஸ்கஷன் வந்து ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. படக்குழு வந்து 3 டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 டைட்டில் என்னன்னுலாம் எனக்கு தெர்ல. ஆனா வந்து பாஸ்ன்ற ஒரு டைட்டில் வந்து அவங்களுக்கு புடிச்சிருக்கு. தளபதிக்கும் சரி, வெங்கட் பிரபு டீமுக்கும் சரி, புரொடக்ஷன் டீமுக்கும் சரி, அந்த டைட்டில் வந்து புடிச்சிருக்குன்ற மாரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பாஸ் என்னம்மா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா. ன்ற மாரி ஏதாச்சும் ஒரு ஃபன் பண்ணாம இருந்தா சரி. ஸோ இதுவும் வந்து ஒரு இங்கிலீஷ் டைட்டிலா இருக்குன்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தளபதியோட லாஸ்ட் 5 படம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா, வாரிசு வந்து தான் தமிழ் டைட்டில் வச்சிருக்க படம். மத்த படம் எல்லாம் வந்து இங்கிலீஷ் டைட்டிலுக்கான படம். நான் நம்பர் 1 இன்னொரு விஷயம் இந்த டைட்டில் வந்து ஈஸியா வந்து பேன் இண்டியா ரீச் கிடைக்கும்ன்றதுக்காகவும் வந்து இவங்க இதெல்லாம் பண்றாங்க. ஒரே டைட்டில் எல்லாத்துக்கும் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ அதுக்கான பிளான் தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது போக இதோட அப்டேட் வந்து நியூ இயர் இல்ல வந்து பொங்கலுக்குள்ள வரலாம்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ இயர் பொங்கலுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெஃபினட்டா வரும்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.